உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில் நம்ம கூட பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இருக்காரு. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. இப்போ ஒரு ராசிக்காரர்கள் அடிப்படையில் எடுத்துக்கிட்டால் ஒரு கர்ம பலன்கள் இருக்கும், எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ அதை பற்றி சொல்லுங்க குருஜி. நிச்சயமாக இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு ராசிக்குரிய ஒவ்வொரு விஷயம் நான் சொல்றதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. பதிவுகளை போயிடலாம். குருஜி, உங்களுக்கு ரொம்பவும் பிடித்த இந்த கன்னி ராசிக்காரர்கள்னால நீங்கள் குதூகலம் ஆயிடுவீங்க. ஸோ இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த பிறப்பின் ரகசியம்னா என்ன, எதனால கண்ணின் முதல்ல பேரே வந்தது? கன்னிராசிக்காரர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள்னால தெரியும் குருஜி, தெரியும். நீங்கள் கன்னிராசினா சிரிப்பீங்க. நிறைய பேர் சொல்றதான். இங்க பாருங்க, கன்னிராசிக்காரர்களுக்கும் காதலுக்கும் காத தூரம் நடக்கவே நடக்காது. பெரும்பாலும் இவர்களுக்கு காதல்ங்கிற விஷயமே அவ்வளவு சீக்கிரம் எக்ஸ்போசிவ் கிடையாது. இவங்கெல்லாம் ஒரு ஐ லவ் யூ உங்கள் வாயிலேருந்து வாங்குறதுக்குள்ள படாதபடு பண்ணும். ஏன்னா 7 கூடிய குருவே பாதகாதிபதியாக போயிட்டார். அதனால இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் காதல் வராது. வந்தாலும் இதயமே இந்த முரளி படம் மாதிரி தான், கடைசி சீனில் தான் வரும். அதுக்குள்ளே அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிரும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கு நடக்கும். 7 கூடியவர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் கன்னிராசினாலே பிளே பாய்னு ஊரில் சொல்லிட்டு இருக்காங்க. நோ அது வேற, அந்த அது தனி டிபார்ட்மெண்ட். நான் சொல்றது கல்யாணம், காதல், அந்த மாதிரி நல்ல ஜென்டில்மேன் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கேன். இவங்களோட லஸ்ஸை பற்றி நான் கேட்கல, இவங்க லவ்வை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஸோ லவ் அப்படின்னு வரும்பொழுது இவர்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி தான் ஆகும். காதல்ங்கிற விஷயம், நீண்ட உறவு, லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் கிடைக்கிற கஷ்டம். இப்போ இவங்களுடைய அமைப்பு இப்படி இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் நல்லா பாருங்க, ஒருத்தர் கன்னிராசியா பிறக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு 10 கூடையவனாக புதன் இருக்கான். தன் அறிவு சார்ந்த விஷயங்களால் முன்னுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆளுவங்க தான். ரொம்ப சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவாங்க கன்னிராசிக்காரங்க. 2 கூடையவனாக தனாதிபதியாக சுக்கிரன் இருக்கிறான். 2 9 கூடையவனாக. மனைவி வருமானம், மனைவி வேலைக்கு போகிறது, அல்லது மீடியா சம்மந்தப்பட்ட துறைகளில் வருமானம் ரொம்ப நல்லா சம்பாதிப்பாங்க. கன்னிராசிக்காரங்க வீட்டை பாருங்கள், அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ரேஷன் கடை இருக்கும். அவங்க வீட்டு பக்கத்தில் அது எப்படி தான் அந்த ரேஷன் கடை வருதுன்னு தெரியாது. இவங்க போனாலும் அந்த ரேஷன் கடை வந்துடும். அதே மாதிரி கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஜோதிடர்கள், ஜோசியம் பார்த்துட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க அறிவு சார்ந்த ஆட்களோடையே ட்ராவல் பண்ணுவாங்க. அதாவது புத்திசாலிகள், சாஸ்திரம் பிடித்தவர்கள், பண்டிதர்கள், குருமார்கள், ஆச்சார சீலர்கள், இவங்க கூடியதான் இவங்க பழக்க வழக்கெல்லாம் இருக்கும். சார்ந்து இருப்பாங்களா? அவங்க கூட பேசிட்டே இருப்பாங்க, பழகிட்டே இருப்பாங்க. இவங்க தகுதி எல்லாமே கொஞ்சம் லோ லெவல் ஆட்கள். அதாவது இப்போ சும்மா ஊரில் வேலையே இல்லாமல் வெட்டியாக சுற்றிட்டு இருக்காங்க, அவங்க கூடலாம் இவங்க பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. இவங்க இருக்கிற தகுதி பார்த்து பழகுவாங்க. அந்த மாதிரி இவங்களுடைய பழக்க வழக்கெல்லாம் பெரிய ஆட்களோட தான் இருக்கும். இந்த மாதிரி 3 8 கூடியவனாக செவ்வாய் பகவான் இருக்கிறான் என்பதால் பெரும்பாலும் இவர்களுக்கு இரத்த காயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன அடிதடி காயங்கள் போன்றவை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். 4 7 கூடியவனாக குரு பகவான் இருப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் திருமணம் பெருசா செட் ஆகிறது இல்லை என்பது ஜோதி ரீதியான உண்மை. ஆனால் இவங்களுக்கு 2வது திருமணமும் நடப்பதில்லை என்பது விதி. அப்போ முதல் திருமணம் ப்ராப்ளமாக இருக்கும். டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஆப்போசிட் பார்ட்டியை டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எதர் மனைவி அப்ளை பண்ணியிருந்தால் ஹஸ்பண்ட் கொடுக்க மாட்டார், ஹஸ்பண்ட் அப்ளை பண்ணால் மனைவி கொடுக்க மாட்டாங்க. அப்படியே வச்சு உருட்டிக்கிட்டே ஒரு 10 வருஷத்தை ஓட்டுவாங்க. நீ இப்போ வாழ்றியா வாழ மாட்டியா? வாழுவேன். அப்போ வாழு, இல்லை வாழ மாட்டேன் அப்படின்னா டைவர்ஸ் பண்ணுறேன், ஏதாவது ஒரு முடிவுக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி எந்த முடிவுக்கு வராமல் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க லைஃபை. இந்த 4 7 கூடிய குரு வாழ்க்கை பிரச்சனையாகவே இருக்குமா? ஆமாம், பெரும்பாலும் 100க்கு ஒரு 40% இப்படி தான். அதில் குருவே பாதகாதிபதி என்பதால் இவர்களுக்கு பெரும்பாலும் இவங்க கம்பெனியில் நிறைய இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க, வேலை மாறிக்கிட்டே இருப்பாங்க. தங்கத்தை கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஆள் இவங்க தான். 10 கூடையவனாக புதன் இருப்பதால் அப்போ என்னமோ பெரிய பாக்கியம் பெற்ற ராசின்லாம் சொன்னீங்களே குறிச்சி. ஏன்னா என்ன பாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 கூடையவனாக புதன் இருக்கிறத எங்கே போனாலும் பொழைச்சிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கொண்டு போய் நீங்கள் சொல்லுவாங்கள்ல, கல்லிடை கட்டி கடலில் போட்டாலும் நற்றுணையாவது நமச்சு, அந்த மாதிரி தான் கல்லிடை கட்டி கருங்கடல் அலையோடு சேர்த்தாலும் இவங்களை கொண்டு போய் மாலத்தீவில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாலும் அங்கே போய் 4 பேர்கிட்ட ஏதோ இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு எல்ஐசி பாலிசி போட்டு எப்படியோ பொழிச்சிட்டு வந்துடுவாங்க. இவங்க எப்படியாவது படிச்சுப்பாங்க. இவங்களுடைய பெரிய திறமையே என்ன அப்படின்னா இவங்களோட பேச்சு திறமை. இவங்க ஹோல்சேல் தான் எதாக இருந்தாலும் பண்ணுவாங்க. எதையுமே ரீட்டெயிலாக யோசிக்க மாட்டாங்க. பேன் இண்டியாவாக யோசிப்பாங்க, வேர்ல்டாக யோசிப்பாங்க. ஒரு ஐடியாவை குட்டியானா இவங்களுக்கு யோசிக்க தெரியாது. ஒரு பொட்டி கடைனா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மாதிரி 10,000 பொட்டி கடைன்னு யோசிப்பாங்க. என்னடா ஒரு பொட்டி கடைக்கே நமக்கு காசு சேங்ஷன் ஆகலை, லோனு, நீ என்ன இவ்வளோ யோசிச்சிட்ட, இதை நம்ம பெஸ்ட்டாக பண்ணிட்டோம்னா ஒரு இன்வெஸ்டரை பார்த்து அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக வச்சிடலாம், அந்த மாதிரி யோசிப்பாங்க. இவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா பிரம்மாண்டமாக இருக்கும். பெரும்பாலும் ரியல் எஸ்டேட்டுக்குரியதாக இருக்கும். அதில் தான் அவங்க ஃபெயிலியர் ஆவாங்க. ரியல் எஸ்டேட்டில் ஃபெயிலியர் அது தொடவே கூடாது. கன்னிராசிக்காரர்கள் லேண்டை தொடக்கூடாது. தொட்டாங்கன்னா ஃபெயிலியர். அதாவது லேண்டு வாங்குறது, லேண்டை சேல்ஸ் பண்ணுறது, இவங்களுக்கும் சேல்ஸுக்கும் வரவே வராது.
அப்புறம் நீங்கள் சூப்பராக சம்பாதிப்பாங்க, 10 கோடினாக புதன் இருக்கா, நல்லா பேசுவாங்கன்னு சொன்னீங்களே, லேண்டை பற்றி பேசக்கூடாது. இவங்க இஎம்ஐ பற்றி பேசலாம், ஓடாத மிஷினை ஓட வைக்கிறது எப்படி, லோனை பற்றி பேசலாம், ஒரு விஷயத்தை விற்கிறத பற்றி பேசலாம், ப்ராடக்ட் செல்லிங் பேசலாம், ஆள் பிடிச்சி விடுறது பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேன் பவர் கன்சல்டன்சி, இந்த கனடாக்கு ஆள் எடுக்கிறாங்க, ஒரு 10 பேரை நான் சேர்த்து எங்கள் கம்பெனி சார்பாக அனுப்பி வைக்கிறோம், ஃபர்ஸ்ட் மஸ்ட் சம்பளம் வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான வேலைகள்லாம் இவங்களுக்கு நல்லா வரும். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அந்த மாதிரி 11 கூடியவனாக சந்திரன் இருப்பதால் பெரும்பாலும் உணவகங்கள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். உணவகங்கள் இதெல்லாம் வரும். ஸோ இப்போ இவங்களோட பெரிய ப்ராப்ளமே அரசை எதிர்த்துக்கிறது தான். ஏன்னா 12 கூடியவனாக சூரியன் இருப்பதால் இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. மேனேஜ்மெண்ட் எதிர்த்து ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. ஆமாம், இதெல்லாம் ஒரு கம்பெனியை, இந்த கம்பெனியில் வேறு நெருக்கணும், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இது தலைமை காதலே விழுந்துரும், உடனே வேலை எடுத்துக்கிடுவாங்க. இதே மாதிரி தான் இவனுக்கு நடக்கும். இவங்களால் தலைமையை ஏற்று பேசாமல் இருக்க முடியாது. அது இவங்களோட பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்கும். மற்றபடி இவர்களுக்கு பிரச்சனைகள்னு பார்த்தா சனியே யோகாதிபதி என்பதால் சனி அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும். இவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஆவரேஜான மிடில் கிளாஸ் லைஃப். இப்போ இவங்களுக்கு கர்மானா என்ன மாதிரி கர்மா சுமந்து வந்திருக்காங்க? இவங்க கர்மான்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் பெரும்பாலும் வந்து இவர்கள் ஜாப் ரிலேட்டடான கர்மா. இவர்களுக்கு வந்து ஒரு திட்டமிட்ட பணிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில பேர் ரொம்ப ரிசைனே பண்ணாமல் ரொம்ப வருஷமாக ஒரே கம்பெனியில் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் திட்டமிட்ட பணிகளே இவங்களுக்கு கிடைக்காது. நான் இப்போ முதல் 4 வருஷம் இந்த கம்பெனியில் இருக்கேன், அப்புறமா நான் அந்த கம்பெனி போய் டெப்டி மேனேஜர் ஆவேன், அப்புறம் டக்குன்னு ஒரு ஷார்ட் கட் எடுத்து இங்கே வந்து நான் வந்து ஜிஎம் ஆயிடுவேன். அந்த மாதிரிலாம் இவங்க போக மாட்டாங்க. இவங்க ஒரே கம்பெனிலே இருப்பாங்க ரொம்ப நாளாக. அதே மாதிரி திட்டமிட்ட பணியே இருக்காது இவங்களுக்கு. ஒரு ஜாபில் அடுத்தடுத்து நெக்ஸ்ட்னு போக மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அப்படியே பெரும்பாலும் வந்து பக்கத்துலேயே கம்பெனி இருக்கும், வீட்டில் சாப்பிடுவாங்க, கம்பெனி வேலைக்கு போய்ட்டுருவாங்க. அந்த மாதிரி அதுதான் அவங்களோட பெரிய மைனஸாக இருக்கும். அதனால் கன்னிராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் ஸ்லோ க்ரோத் தான். இந்த கர்மா, அதாவது வேலைன்னா என்ன, வறுமை, பெரும்பாலும் வறுமை, கஷ்டம், இதெல்லாம் இவங்க தான். எந்த வயதுக்கு மேலே இவங்க இந்த விஷயம்லாம் மாறும் குருஜி? 35 வயசுக்கு அப்புறம் நல்லா இருப்பாங்க. குருஜி, உங்களுக்கு 3 பெஸ்ட்டான விஷயம்னா என்னது, 3 பேடான விஷயம்னா என்னது? பெஸ்ட்டான விஷயம் 3 அப்படின்னா இவங்களுடைய வாய் திறமை, பேச்சு திறமை அடிச்சுக்க முடியாது. 2வது பெஸ்ட் என்ன அப்படின்னா இவர்களுக்கு வந்து சுக்கிரனும் வெள்ளியை தொட்டாலும் ஜெயிப்பாங்க, தங்கத்தை தொட்டாலும் ஜெயிப்பாங்க, உணவை தொட்டாலும் ஜெயிப்பாங்க. எந்த துறை, அதான் சொன்னேன், கன்னிராசிக்காரனா பிறக்க கொடுத்து வச்சுருக்கணும். எந்த துறையில் பட்டாலும் சூப்பராக இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட் பண்ணால் ஜெயிப்பாங்க, எதை தொட்டாலும் ஜெயிப்பாங்க. இது 3வது பெரிய பெஸ்ட்டுனா சனியே இவங்களுக்கு யோகா. நேர்மைனா என்னங்கிறதுக்கு இவங்கள்ட்ட ஸ்பெல்லிங்கு இவங்கள்ட்ட கேட்டு கற்றுக்கணும். நேர்மையோட சினானிம் இவங்க. காரணம் என்ன அப்படின்னா ஒரு பொய் சொல்ல மாட்டாங்க. பொய் பேசுகிறவங்க இவங்களுக்கு பிடிக்காது. மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்கள் தான் மைனஸ். இவங்க பாதி பேர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை தான், நேர்மையான காதலுக்கு பதிலாக ஊரில் அப்படி பேசிக்கிட்டாங்க. நேர்மையான காதலுக்கு பதிலாக நேர்மை இல்லாத காதல் இவங்களுக்கு நிறைய வரும். அது ஒரு பெரிய மைனஸு. அது வீட்டுக்கு தெரிஞ்சிடும், தேர் எழுத்து தெருவில் விட்டுருவாங்க, அந்த மாதிரி நடக்கும். அடுத்து 2வது விஷயம், மைனஸான விஷயம் அப்படின்னா பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சே இருப்பாங்க. அப்பா அம்மா எங்கேயோ இருப்பாங்க, இவங்க பிரிஞ்சே வாழ்வாங்க. இது இவங்களோட மைனஸு. 3வது மைனஸ் என்னன்னா பெரும்பாலும் இவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. அதுதான் அவங்க 3வது மைனஸ். அதனால் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா இவங்க மட்டும் தனியாக இருப்பாங்க. இவங்க யாரு கூட அதிகமாக பழக மாட்டாங்க. இதான் அவங்க மைனஸ். ஓகே குருஜி, இவங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ சவால்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகளோ இல்லை என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்? இவர்கள் பெரும்பாலும் வந்து இவர்கள் குரு காலில் விழணும். குருவுடைய ஆலங்குடி போகணும், திட்டை போகணும். குரு பகவானுடைய வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா இவங்க சூப்பராக இருப்பாங்க. குருஜி, இந்த கர்ம பலன்களை பற்றி ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இந்த கர்மாவை வந்துட்டு பொதுவாக சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய ரகசியத்தை சொல்லுங்க குருஜி. இந்த கர்மாவை சரி பண்ண என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வினோத் ஒவ்வொரு விதமான விஷயங்கள். இதெல்லாம் ஒரு விஷயம் எதுவுமே ஹிடன் திங்ஸ்னே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்படி, இந்த மீனராசிக்காரர்கள் இப்படி, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். ஒருத்தருக்கு தலையில் அடிபடும், இது இவங்களுடைய ஜென்ரல் நேச்சர், இது இவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், இது இவங்க ஜென்ரல் நேச்சர் அப்படின்னா அந்த காரியங்களை நம்ம ஈடுபடாமல் இருக்கணும். அதுதான் அதனுடைய நோக்கம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராசிக்கு இந்த பாதகாதிபதியை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்குரிய செயல்களில் நம்ம இறங்காமல் இருக்கணும். அதுதான் விதியை மதியால் வெல்றதுங்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு தம்பதிகள் பிரிஞ்சிருக்கணுங்கிறது விதி. இப்போது நம்ம மீனோ, மிதுனோ, கன்னி, தனுசு சொல்கிறோம். இவர்களுக்கு டைவர்ஸ் ஆகணுங்கிறது விதி என்றால் அது அப்படியே நடக்குமானா கிடையாது. ஒரு நீதிபதி இருக்காருன்னா அந்த நீதிபதி குற்றவாளிக்கு எப்படி தண்டனை கொடுக்குறாரு? இப்போ மரண தண்டனை கொடுக்குற நீதிபதியும் இருக்காரு. அதே நீதிபதி அதே குற்ற செயலுக்கு 6 மாத சிறை தண்டனை கொடுக்குறது இருக்கு. ஏன்னா குற்றத்தினுடைய அடிப்படையில் அதனுடைய தன்மையை பார்த்து தான் இவங்க வந்து தண்டனை கொடுக்குறாங்க. உச்சக்கட்ட தண்டனையா சாதாரண தண்டனையான்னு. தண்டனைகள் மாறுபடுவது எதனா இந்த இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி. அங்கே தான் இங்கே ட்ரிக்கே.
ஜோதிட சாஸ்திரம் சொல்லிடும் 7 குடைவன் வீதி வந்து பாதகாதிபதி டைவர்ஸ் ஆயிடும்னு சொல்லிடும். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார், உங்களுடைய நற்குணத்தின் அடிப்படையில் உனக்கு என்ன பிரிக்கணும் அவ்வளோதானே, ஃபயர் அனுப்பிவிட்டுருப்போம் என்று சொல்லி பிரித்து வச்சிடறாரு. அது கூட பிரிவின் ஒரு பகுதி தான், டைவர்ஸ் மாதிரி தான். இவங்களும் பாட்டிலேயே லவ் பண்ணுவாங்க, சாங்கிலேயே லவ் பண்ணுவாங்க, பிரிஞ்சு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு பேர் டைவர்ஸ் கிடையாது, அதுக்கு பேர் வெறும் பிரிவு. அப்போது ஒரு தண்டனையை சிம்பிளிஃபை பண்ண கடவுளால் முடியும். அப்போ நீங்கள் கர்ம பலன்னா என்னன்னா, நமக்குரிய யோகாதிபதி யாரு, இப்போது ஒரு ராசிக்கு யோகாதிபதினு இருப்பாங்கல்ல, அவங்கள நீங்கள் நிறைய வழிபடுறதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா, கடவுளுடைய அருகில் நீங்கள் செல்லுகிறீர்கள். நமக்கு நன்மை பயக்கும் கிரகங்களை எல்லாம் நமக்கு நன்மை பயக்கும் கிரகங்களை அதிகமாக தொடுவதன் மூலம் நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிற மாதிரி கிருமி நம்ம பக்கம் வராது. நீங்கள் உங்களை பலப்படுத்திக்கணும். அப்போ நமக்கு ஒரு ராசிக்கு நமக்கு தெரியும் 2, 5, 7 கூடவன் நல்லவன், 11 கூடவன் நல்லவன். அப்போ இந்த ராசிக்காரர்கள் இந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் தண்டனைகள் சிம்பிளிஃபை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், வேலை போக வேண்டியது ஆனால் டிபார்ட்மெண்ட்டை மாற்றிட்டாங்க, இப்படி வந்த கத்தி அப்படி மாறிடுச்சு, கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதுதான் கடவுளோட ட்ரிக்கு. கடவுள் நினைச்சா தண்டனையை கன்வெர்ட் பண்ணி மாற்ற முடியும். அது அவருக்கு தண்டனை தான். குவாலிட்டியில் இருந்தவர் ப்ரொடக்ஷனில் போய் கஷ்டப்பட போகிறார். ப்ரொடக்ஷனை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாரும் ரேக்கிங் பண்ணுவாங்க, டீம் மெம்பர்ஸ்லாம். அந்த ரேக்கிங்கை தாண்டிட்டு அந்த இடத்துல அவர் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அது ஒரு தண்டனை தான். இதுக்கு அவன் வேலையை விட்டே போயிடலாம். ஆனால் வேலை போகாமல் இந்த தண்டனை கன்வெர்ட் பண்ணார். ஏன்னா அவன் நல்லவங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், யோக கிரகங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டால் நமக்கு என்ன ஆகும், தண்டனைகள் சிம்பிளிஃபை ஆகும். மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி இந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, இந்த கலர் பூவை அணிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் பண்ணால் கிரகங்களை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. நமக்குன்னு யோகம் செய்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம நிறைய சக்தியாக வச்சுக்கிட்டா. இப்போது ஒன்றும் இல்லை வினோத், சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், எனக்கு பாட்டு வராது, எனக்கு இசை, எனக்கு வந்து ஓவியம் வராது, எனக்கு இதெல்லாம் வராது, இதெல்லாம் என் வீக்னஸ். ஆனால் எனக்கு பேச்சு வரும், எனக்கு இதெல்லாம், எனக்கு பலம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த பலத்தெல்லாம் ஆக்டிவேட் பண்ணால் அந்த ரூட்டில் பொழைச்சிட்டு போயிடுறேன். நான் ஏன் வராததை பற்றி கவலை பண்ணும், வர்றதை வச்சு பொழைச்சிக்கிறேன். சிம்பிள், அவ்வளோதான். அப்போது ஒரு ராசிக்கு மைனஸ்ன்னு இவ்வளோ சொல்கிறோமே, ப்ளஸ்ன்னு எவ்வளோ இருக்குது, இந்த ப்ளஸ்ஸை நிறையா பண்ணிங்கன்னா மைனஸ் தன்னால கம்மியாயிடும். இதெல்லாம் எப்படி குருஜி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிசைடட், நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லையும் மேசராசிக்காரர்கள் பிறப்பு பலன் நம்மளே பேசியிருக்கோம். இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கும், இதெல்லாம் தான் உங்களுக்கு இருக்கும், இதெல்லாம் தான் உங்களுக்கு அமைப்பு. அந்த அமைப்பை இதெல்லாம் ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காம இதெல்லாம் ப்ளஸ்ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அதை தான் பண்ண மாட்டேங்கிறோம். நமக்கு எது வருமோ அந்த ரூட்டில் போகணும். வராத தொழில் பின்னாடி. இப்போ கூட பாருங்கள், ஒருத்தர் பேசலைன்னா அதுக்காக மெனக்கெட்டு உட்காந்து பேசுறது ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஒருத்தர் நம்மக்கிட்ட உயிராக பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கள மதிக்க மாட்டோம். அதை நான் சொல்ல வருது, நமக்காக நேரம் எதுக்குங்க? இந்த கிரகங்கள் நமக்கு அருள் புரிகிற கிரகங்கள் இருக்கு பாருங்க, அந்த நேரத்தில் ஒரு தொழில் ஆரம்பிங்க. அந்த அருள் புரிகிற கிரகங்கள் வர்ற நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. அவன் ரெடியாக இருக்கான், நமக்கு தரப்போகிறான். இதை வச்சு நீங்கள் கைத்தை பிடிச்சி மேலே வந்துட்டீங்கன்னா மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போது அந்த அருள் தர்ற கிரகங்கள் என்னங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு லக்னாதிபதி 2 கூடையவன், 5 கூடையவன், 7 கூடையவன், 11 கூடையவன், இதெல்லாம் அருள் தரும் கிரகங்கள். அதுக்குரிய கோயில்கள் போகிறது, அதுக்குரிய பதிகங்கள் பாடுறது, இதெல்லாம் பண்ணாலே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தன்னால் சிம்பிளிஃபை ஆகிடும். இது ஒன்றும் இல்லை, ஒரு கோடு போடுறீங்க, இந்த கோட்டை எப்படி சின்ன கோடாக ஆக்கணும், எப்படின்னா இந்த கோட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டிங்கன்னா இந்த கோடு சின்ன கோடாயிரும். இது என் ராசியில் இருக்கிற ப்ராப்ளம். இந்த பக்கத்திலேயே நான் நிறைய நல்லது பண்ணிட்டேன்னா இந்த ப்ராப்ளம் சின்னதாயிடும், இது பெருசாயிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும், நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து எப்படி தொடர்பு கொள்ளலாம்? நம்மளுடைய நேயர்கள் பொறுத்த வரைக்கும் என்னை தொடர்பு கொள்ள கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளுக்கு புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.